அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை என்கின்ற உணர்வுமிக்க வார்த்தைகளை வெறும் வார்த்தையாக இல்லாமல் எங்களின் வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்டு எஸ்டிபி கட்சியில் பயணிக்கக்கூடிய அருவாக்குறிச்சியினுடைய தொகுதியினுடைய நிர்வாகிகளே, பாபர் மஸ்ஜித் திரும்ப எழுப்பப்படும், திரும்ப கட்டப்படும், அந்த பள்ளியிலே மீண்டும் தொழுகை நடைபெறும் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை முன்னிறுத்தி எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக, அருவாக்குறிச்சி தொகுதியின் சார்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வரவேற்பை நிகழ்த்திய தொகுதியினுடைய செயலாளர் ஹாஜா மொய்தீன் அவர்களே, எஸ்டிபி கட்சியினுடைய கரூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஏ ஜாஃபர் சாதிக் அலி அவர்களே, மிக வீரியமான முறையிலே கண்டன கோஷம் எழுப்பிய சகோதரர் மாலிக் தீன் எஸ்டிபி கட்சி அவர்களே, எனக்கு பின்னால் உரை நிகழ்த்த இருக்கக்கூடிய இமாம் ரிஃபாயுதீன் ஹசனி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர்களே, கண்டன கோஷம் எழுப்பிய முகமது மிர்ஷா தொகுதியினுடைய தலைவர் எஸ்டிபி கட்சி அவர்களே, நன்றூரை நிகழ்த்த இருக்கக்கூடிய TS ஷேக் ஃபரீத் அவர்களே, மற்றும் இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைத்து ஜமாத்தார்களுக்கும் சகோதரர்களுக்கும் அனைவர்களையும் வருக வருக என்று வரவேற்பவனாக இந்த கண்டன கோஷத்தை, இந்த கண்டன உரையை நான் இப்பொழுது துவங்குகின்றேன். அருமையான சகோதரர்களே, என்னைக்கு இந்த நாட்டிலே மோடியினுடைய ஆட்சி வந்ததோ, என்னைக்கு இந்த நாட்டினுடைய ஆட்சி பீடத்திலே RSS சித்தாந்தத்தை தனக்குள் அடக்கி வைத்திருக்கக்கூடிய பாஜக ஆட்சி தட்டில் ஏறியதோ, அது ஏறிய நாளில் இருந்து இன்று வரையிலும் இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் சந்திப்பது அனைத்துமே போராட்டம், போராட்டம், போராட்டம். ஒரு இனத்தை சார்ந்த மக்கள் மட்டும் போராடவில்லை, ஒரு இஸ்லாமிய சமூகம் மட்டும் போராடவில்லை இந்த ஆட்சியிலே, அல்லது ஒரு ஜாதியை சேர்ந்த ஒரு ஜாதி வகையான அமைப்பு சார்ந்தவர்கள் மட்டும் போராடவில்லை. எல்லா அமைப்பை சார்ந்தவனும், எல்லா ஜாதியை சார்ந்தவனும் இந்த RSS உள்வாங்கி இருக்கக்கூடிய இந்த பாஜகவினுடைய அரசியலே ஏதோ ஒரு நிலையிலே தனக்கான உரிமையை கேட்டு, தனக்கான நீதியை கேட்டு பெருவிடம் என்று போராடி கொண்டே இருக்கின்றார். சொல்லுங்கள் பார்க்கலாம், எவராவது ஒருவன், யாராவது ஒருவர் இந்த நாட்டிலே நடைபெறக்கூடிய இந்த ஆட்சியை பற்றி நல்ல ஒரு பாராட்டு விழா எங்காவது எடுத்திருக்கிறார்களா? எங்கேயாவது இந்த ஆட்சியை வாழ்த்தி ஒரு விழாக்கள் எடுத்திருக்கிறார்களா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதில் அதிகமா தெருவுலையும் ரோட்லையும் நிற்கிறது இஸ்லாமிய சமுதாயம். எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இருக்கின்றார்கள். இதில் அதிகமாக தெருக்களிலும் ரோட்டுகளிலும் போராட்டம், போராட்டம் என்று இன்று போராடி கொண்டிருப்பது இந்த இஸ்லாமிய சமூகம் தான். காரணம் என்னவென்று சொன்னால், முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியை, இஸ்லாமியர்களை இந்த நாட்டிற்கு அவர்கள் சொந்தம் இல்லாதவர்கள் என்கின்ற மிதிச்சொல்லை இஸ்லாமிய சமூகத்தின் மீது ஏற்படுத்துவதற்காக வேண்டி RSS என்கின்ற அந்த அமைப்பை உள்வாங்கி இருக்கக்கூடிய இந்த மோடியினுடைய அரசு முனைப்பு காட்ட முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது. போன இடத்திலெல்லாம் செருப்படி வாங்குகிறது என்பது நிதர்சனமான உண்மை. அருமையான சகோதரிகளே, இந்தியாவிற்கும் இஸ்லாமியர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதாக இந்த மோடியுடைய அரசு பிரகடனம் செய்யக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் அதை வாங்குவது செருப்படி. காரணம் என்னவென்று சொன்னால், இந்தியாவையும் இஸ்லாமியர்களையும் பிரிக்க முடியாது என்பதற்கு நிறைய வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மோடியினுடைய அரசோ பாரபட்சம்,
இஸ்ராயேலுடைய அரசு காட்டுவது பாரபட்சம். இந்த சமுதாயத்தின் மீது ஒரு தீவிரவாதி, இந்த சமுதாயத்தின் மீது இவர்கள் கெட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய அடையாளத்தை முத்திரை குட்டுவதற்காக வேண்டி 1 வருடம் 2 வருடம் அல்ல, அவன் ஆட்சி தட்டில் ஏறியதிலிருந்து இன்று வரையிலும் போராடி கொண்டிருக்கிறான். ஆனால் அதை அவர்களால் நடைமுறைப்படுத்தவில்லை. காரணம் என்ன தெரியுமா? இந்த நாட்டிலே இஸ்லாமியருடைய பங்குகள் அதிகமாக இருக்கிறது என்பதை உணர்ந்த இந்து மத சகோதரர்கள் தோழர்கள் நம்மோடு ஒருங்கிணைந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த பாபர் மசூதிக்காண்டி 27 வருடங்களான போராட்டம். இது 27 வருடத்திற்கான ஒரு அத்தியாயத்தை இப்பொழுது நாம் இன்று வரையிலும் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நவம்பர் மாதத்திலே நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வரக்கூடிய நேரத்திலே இந்த ஒரு சமூகம் மட்டுமல்ல, இஸ்லாமிய சமூகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களும் இந்த நாட்டிலே வாழக்கூடிய இலக்கியவாதிகளும் அறிஞர்களும் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எப்படி இருக்கும் என்பதாக உற்று கவனித்துக் கொண்டிருந்தோம். பாபர் மசூதியினுடைய தீர்ப்பை இந்த நீதிமன்றம் எப்படி கொடுக்க போகிறது, அந்த தீர்ப்பை எதிர்நோக்கி நாம் எல்லாம் காத்துக் கொண்டிருந்தோம். 26 வருடங்கள் டிசம்பர் 6 வந்துவிட்டாலே தெருக்களிலும் ரோடுகளிலும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்பதாக கத்திக் கொண்டிருந்த நாம் இந்த வருடத்தோடு அதற்கு நமக்கு ஒரு முடிவு கிடைக்கப் போகிறது, இந்த நீதிமன்றத்திலே நீதி நமக்கு கிடைக்கப் போகிறது என்கின்ற ஆவலோடு இந்த சமூகம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை. தீர்ப்பு வந்தது, கேவலமான ஒரு தீர்ப்பு வந்தது. அடிப்படையிலே முட்டாளாக இருக்கக்கூடியவன் கூட இந்த நீதிபதிகள் சொன்ன தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கேவலமான ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் கொடுத்ததை நாம் பார்ப்போம். அந்த தீர்ப்பினுடைய அறிக்கைகளிலே அவர்கள் சொல்வது எல்லாம் கேவலமான முட்டாள்தனமான, அறிவிக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒன்று. அப்படிப்பட்ட அறிக்கையை கொடுத்து அந்த நீதிமன்றத்திலே பாபர் மசூதியுடைய தீர்ப்பை அவர்கள் கூறியது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது. என்ன ஒரு தீர்ப்பு! அடடா அப்பப்பா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு ஒரு தீர்ப்பு. பாபர் மசூதி இருந்தது உண்மை. தீர்ப்பினுடைய அறிக்கையிலே சொல்லப்படுகிறது, பாபர் மசூதி என்று ஒன்று இருந்தது உண்மை, அது இடிந்ததும் உண்மை. ஆனால் இடித்ததற்கு உண்டான ஆதாரம் இல்லை என்பதாக இந்த நீதிபதிகள் நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு எழுதினார்களே. அடே நீதிபதிகளே, ஒரு நீதிமன்றமே, உனக்கு எத்தனை ஆதாரங்கள் தேவை, உனக்கு எத்தனை ஆதாரங்கள் உனக்கு தேவை, வா நாங்கள் எடுத்து உனக்கு முன்னால் சமர்ப்பிக்கிறோம், வா நாங்கள் உனக்கு எடுத்து காட்டுகின்றோம். பாபர் மசூதி RSS கைவர்களால் எவ்வளவு கொடூரமாக தாக்கப்பட்டு இடிக்கப்பட்டது என்பதை நாங்கள் காட்டுகிறோம். இவர்கள் நீதிமன்றத்திலே தீர்ப்பு எழுதவில்லை. நீதிமன்றத்தை விட்டு வயது 60க்கு 40க்கு 60க்கு மேல் ஆகிவிட்டது என்று சொன்னால் பென்ஷன் வாங்கிட்டு வீட்டில் உட்கார முடியாது. அதற்கு அடுத்து தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு உண்டான பரீட்சை எழுதிவிட்டார்கள். நீதித்துறையிலே நீதி இல்லாத ஒரு நாடு இந்திய நாடு. ஊடகத்துறையிலே நீதி இல்லாத ஒரு நாடு இந்த இந்திய நாடு. எங்க போய் கை வச்சா இவர்கள் அடக்கலாங்கிறத RSS காரன் சரியா புரிஞ்சு வச்சுட்டான். ஆனா முஸ்லிம்கள், இந்த முஸ்லிம் சமுதாயம் எப்படி இருக்கின்றது? இன்னும் நாம் தெருவுக்கு தெருவாக பிரிந்து தான் நின்று கொண்டிருக்கிறோம். இன்னும் நாம் நம்முடைய கொள்கையிலே பிரிந்து கொண்டுதான் இருக்கிறோம். அருமையான இஸ்லாமிய சமூகமே, தொழுகையிலே பிரிந்த நாம், துவாக்களிலே பிரிந்த நாம், வெப்பி போடுவதா வேண்டாமா என்று பிரிந்த நாம், இப்படியே காலத்திற்கும் பிரிந்து நின்றோம் என்று சொன்னால் தன்னுடைய RSS 100 வருட கனவை அவன் இப்பொழுது நிரூபித்துக் கொண்டே இருக்கிறான். இதே நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் அவனுடைய 1 வருட கனவு கூட நிறைவேறி இருக்காது. ஆனால் 100 வருட கனவை இந்த பாசிச அரசு இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு யார் காரணம் என்றால் நாம் தான் காரணம். நம்ம எதுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறோம்? பாபர் மசூதியை திருப்பி எங்களுக்கு கட்டித்தர வேண்டும் என்பதாகத்தான். இதே போராட்டம் அங்கேயும் நடக்குது. அவங்க எதுக்கு போராடுறாங்க?
பாபர் மசூதியை எடுத்த இடத்தில் கட்டித்தர வேண்டும். ஆக மொத்தம் வார்த்தை ஒண்ணுதான், போராட்டமும் ஒண்ணுதான், ஆனா பிரிஞ்சு நிற்கிறோம். இந்த பிரிவினை எப்பொழுது இந்த சமூகத்திலே வந்துவிட்டதோ, ஒருவேளை இந்த பிரிவினை இப்படியே தொடருமையானால் இன்னும் பல மஸ்ஜிதுகளை இயக்க நேரிடும். நஊதுபில்லாஹ் என்று அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்த வேண்டும். அல்லாஹ் ஒற்றுமைப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறார். அந்த ஒற்றுமையின் கீழ் நாம் முன்வர வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்து கொள்கின்றேன். பாபர் மசூதியுடைய தீர்ப்பிற்கு பிறகு இதில் என்ன நடக்கிறது, என்ன நடக்கப் போகிறது என்பதாக நாம் பார்த்தோம். நேரடியாக ஒரு அரசாங்கம் தலையிட்டு ஒரு கோயிலை கட்டுறதுக்கு அது இடஒதுக்கீடு கொடுக்குது, அதுக்கு பொருளாதாரத்தை உடனடியாக நிர்ணயம் செய்யுது, இத்தனை நாளுக்குள்ள இத்தனை மாசத்துக்குள்ள இதை நீ கட்டி கொடுக்கக்கூடிய ஆவணத்தை ரெடி பண்ணுது, எல்லாம் செய்து கொடுக்கிறது ஒரு அரசு. இந்த நீதிமன்றத்தில் இப்படிப்பட்ட ஒரு முடிவை இந்த அரசு எடுக்கும் போது நம்ம முடிவு பண்ணிக்க வேண்டியதா, இது இந்தியா என்கின்ற இந்த நாட்டை இது இந்துக்களுக்கு உண்டான நாடாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்தியா இந்துக்களுடைய நாடுதான். எல்லா இந்துக்களையும் நீ ஏற்றுக்கொள்வாயா? இதை இந்துக்கள் நாடு என்பதாக நீ சொல், நாங்கள் பார்க்கிறோம். ஒரு சூத்திரன் உன்னுடன் வர முடியுமா? நீ தாழ்த்தப்பட்டவன் என்பதாக ஜாதி வாரியாக பிரித்து வைத்திருக்கிறாயே. சாதாரணமான இந்துக்கள் எங்களோட நீங்க சேர்ந்து நிற்கிறாங்களே, சாதாரணமான தலித் சகோதரர்கள், அவர்களை உன்னுடன் உன் பக்கத்திலே நீ உட்கார வைப்பாயா? நீ வழிபாடு செய்யக்கூடிய உன்னுடைய கோயில்களுக்குள் அவர்களை நீ வரவிடுவாயா? ஏன் இவ்வளவு கேள்வி வேணாம்? பாபர் மசூதியை இடிக்கிறதுக்கு எத்தனை இந்து சகோதரர்களை நீ கூட்டிட்டு போன? அதுல கூட ஒருத்தர் முஸ்லிமாக மாறியதற்கு பிறகு சுமார் 100 பள்ளிவாசல்களை கட்டி கொடுத்திருக்கின்றார். பாபர் மசூதியினுடைய அதை இடிக்கக்கூடிய நேரத்தில் கரை சேவர்களாக போன ஒருத்தர். நாம என்ன கேட்கிறோம்? பாபர் மசூதியை இடிப்பதற்கு இந்துக்களை அணிதிரண்டு வா என்பதாக நீ அழைப்பு கொடுத்தாயே, அப்பொழுது எல்லா இந்துக்களும் வந்தானே. அன்னைக்கு நீ பிரிக்கலையே, நீ கீழ் ஜாதி, நீ தாழ்த்தப்பட்டவன், நீ பிரிச்சு பார்க்கல. எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு அவனை வச்சு நல்லா இடிச்சுட்ட. நாளைக்கு அந்த ராமஜென்ம பூமியில உன் கனவை நிறைவேற்றணும் என்கின்ற அடிப்படையிலே ஒருவேளை நீ ஒரு கோயிலை கட்டினால், ராமர் கோயிலை கட்டினா இடிக்கிறதுக்கு வந்தா பாரு, ஜாதியில தாழ்த்தப்பட்டவனாக நீ கருதக்கூடிய இந்து சகோதரன், அவனை உள்ள வர்றதுக்கு நீ அனுமதி கொடுப்பியாடா? கொடுக்க மாட்டான். எனவே இந்து சகோதரிகளை நீங்கள் இவர்களை நம்ப வேண்டாம். நான் சொல்லவில்லை. ஒரு இந்து சகோதரர், ஓபிசி வகுப்பை சேர்ந்த ஒரு தலித் சகோதரர் ஒருத்தர் பேசுகின்றார். 1992 இந்த பார்ப்பனர்களால் தாழ்த்தப்பட்ட இந்து மத சகோதரர்களுக்கெல்லாம் உரிமைகள் மறுக்கப்பட்டுக் கொண்டே வந்தது. இந்துக்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையெல்லாம் யார் எடுத்துக்கிட்டான்? பார்ப்ப எடுத்துக்கிட்டான். இந்துக்களுக்கு இந்த நாட்டில் என்னென்ன உரிமைகள்லாம் கொடுக்கப்பட்டதோ எல்லா உரிமையையும் பார்ப்ப எடுத்துக்கிட்டே இருந்தான். அவன் தான் அனுபவிச்சுக்கிட்டே இருந்தான். அவன் புள்ள, அவன் பேர், அவன் பேத்தி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து அரசாங்க அதிகாரி பதவியில் வர்றதுக்கு அவன் தான் இருக்கிறான். சாதாரணமான தலித் சகோதரர்கள், அவர் சொல்லக்கூடிய அந்த ஜாதியால் தாழ்த்தப்பட்ட இந்து சகோதரர்களுக்கு அந்த உரிமைகள் தொடர்ந்து மறுக்கப்பட்டுக் கொண்டே வந்தது. அப்போ சரி 1992 இந்த ஓபிசி வகுப்பை சேர்ந்த இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் என்பதாக சொல்கின்றார்களே, அந்த சகோதரர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து இந்த பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்து ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு தயாரானாங்க. அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை பார்த்தான் ஆர்எஸ்எஸ். இந்துக்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து எங்களுக்கு உண்டான உரிமையை எங்களுக்கு நீ கொடுக்க வேண்டும் என்பதாக உங்களுக்கான உரிமையை, தங்களுக்கான உரிமையை அவர்கள் போராடும் பொழுது அவர்களுடைய சிந்தனையை பாபர் மசூதியின் பக்கம் திருப்பிவிட்டார். இதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? அருமையான சகோதரர்களே, எந்த கோயிலை விடுத்து இந்த நாட்டிலே எந்த பள்ளிவாசலும் கட்டவில்லை. அதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பள்ளிவாசல்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே அங்கு எந்த கோயிலும் இடிபடவில்லை. அதை நான் சொல்லவில்லை. பாபர் மசூதியுடைய தீர்ப்புல நீதிமன்றமே அதையும் சொல்லிருச்சு. அதனுடைய அறிக்கையில் அதையும் சொல்லியிருக்கு.
1884 இருந்து 1888 வரையிலும் கோயில்களை இடித்து பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டது என்கின்ற வதந்தியை பிரிட்டிஷ்காரனுக்கு மாமா வேலை பார்த்த ஏஜெண்டாக இருந்த துப்புரன் பிரபு என்று சொல்லக்கூடியவன் மிகப்பெரிய ஒரு வதந்தியை கிளப்பி விட்டான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த நாட்டில், அதாவது இந்த நாடு அப்படிங்கிறதை விட பாபர் மசூதி இருக்கக்கூடிய அயோத்தியில இஸ்லாமியர்களும் இந்து மத சகோதரர்களும் ஒற்றுமையாக இருந்து அன்னைக்கு பிரிட்டிஷனுடைய அரசை எதிர்த்து குரல் கொடுத்தே வந்தார்கள். துளுக்கணும் பாயம் இவன் இப்படி ஒன்னா இருக்கிறானால பிரிட்டிஷ்காரனால சரியான முறையில் ஆட்சி செய்ய முடியவில்லை. பிரிட்டிஷ்காரன் பார்க்கிறான், இவன்களை பிரச்சனை பண்ணிக்கணும்னா யார் வேணும்? RSS காரன் இருந்தா போதும். அவன் தான் டிஃபரண்ட் பிரபு என்று சொல்லக்கூடிய பிரிட்டிஷனுடைய அரசுக்கு ஏஜெண்டாக வேலை பார்க்கக்கூடிய அவனை தான் பக்கம் இழுக்கிறான். பிரிட்டிஷ் அரசு தன்னுடைய பக்கம் இழுத்து அயோத்தியில ஒற்றுமையாக வாழ்ந்த இஸ்லாமிய இந்து மத சகோதரர்களுக்கு மத்தியிலே இவங்கெல்லாம் எங்கெல்லாம் பள்ளிவாசல் கட்டியிருக்கிறாங்களோ அங்கெல்லாம் கோயிலை இடிச்சிட்டு தான் பள்ளிவாசலை கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு வதந்தியை கிளப்பி விட்டு உள்ளக்குள்ள ஒரு உணர்வை ஏற்படுத்தி விட்டு மத துவோசைகள் செய்ய விட்டு மிகப்பெரிய ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு உண்டான திட்டங்களை அன்றிலிருந்து இன்று வரையிலும் இந்த RSS பிஜேபியினுடைய அரசு ரொம்ப தெளிவாக செய்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. நாம என்ன கேட்கிறோம்னா, அதுக்கு நாம் பலிகாடாக ஆகிவிடக் கூடாது என்பதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். அருமையான சகோதரர்களே, இங்க நிறைய இந்து மத சகோதரர்கள் இருப்பீர்கள். நாங்கள் ஒன்றும் ஏதோ ஒரு இடத்தை அபகரிப்பதற்காக வேண்டி இங்கு நாங்கள் கூட்டம் போட்டு கத்தவில்லை. 27 வருடங்களாக கட்டிக்கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு என்று இருந்த பள்ளிவாசலிலே அந்த பள்ளிவாசலை எங்களுக்கு நீங்க திருப்பி கொடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான் எங்களுடைய கோரிக்கை. 27 வருஷமா பாபர் மசூதியினுடைய பிரச்சனைக்காக வேண்டி போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லா இடங்களையும் நடந்துகிட்டு இருக்கு. எங்கேயாவது கல்லெடுத்து அடிச்சு பஸ்ஸை உடைச்சான், ஹோட்டலுக்குள்ள பூந்து பிரியாணியை எடுத்தான், செல்போன் கடையில தூண்டு மொபைலை திருடுனா, ஏதாவது ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்களா? சரி, அதெல்லாம் விடுங்க. இப்ப சமீபத்திலே கொண்டு வந்த CAA NRC NPR போராட்டம் மிகப்பெரிய அளவிலே அரங்கேறப்பட்டது. அந்த போராட்டங்களிலே இஸ்லாமிய சகோதரிகள், இஸ்லாமிய குழந்தைகள், இஸ்லாமிய இளைஞர்கள், இஸ்லாமிய வயது முதியவர்கள் எல்லோரும் கலந்து கொண்டார்கள். எங்கேயாவது ஒரு போராட்டம், காவல்துறையை தாக்கி விட்டார்கள், கடைகளை உடைத்து விட்டார்கள். ஒரே ஒரு போராட்டம் நடத்தினான் கோயம்புத்தூர்ல, பிரியாணி அண்டாவா காணா. எவ்வளவு பெரிய ஒரு கேவலம் பாருங்க. திருடுறவன் சோத்தான் திருடுறான். அருமையான சகோதரிகளே, அந்த எண்ணத்திலேயே இறைவன் காட்டுகிறான். RSS பிஜேபி இவன் திருடுவதை கூட சோத்த திருடானா, இவனுடைய ஆட்சியில மக்களுடைய வயிற்றில் அடிப்பதற்கு இவன் தயாராக இருக்கிறான். அதனாலதான் தொடர்ந்து இந்த நாட்டிலே பொருளாதார சரிவு மந்தமாய் கொண்டே இருக்கிறது. பேச்சு மட்டும் பேசினா போதுமா? ஹமாரா தேஷ் மேலே இந்த நாட்டில் ஒண்ணுமே இல்லை. பிரதமர் மோடியை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாட்டை நான் மாற்றுகிறேன், மக்களை மாற்றுகிறேன் என்பதாக கூறினாரே, எல்லாம் மாறிப்படி. பொருளாதாரத்தில் பாகிஸ்தானுக்கு அடுத்து போயிடுச்சு நம்ம நாடு. பொருளாதாரத்தினுடைய சரிவு, பொருளாதார அடிப்படையில் பாகிஸ்தானுக்கு அடுத்து போயிடுச்சு. ஆனா இவன் நம்மள பாகிஸ்தான் சொல்லியே ஆட்சி நடத்திட்டு இருக்கிறான். வேற ஆட்சி செய்வதற்கு வேற வழி இல்லை. RSS இந்த பிஜேபியினுடைய அரசிற்கு ஆட்சி செய்வது என்று சொன்னால் ஒன்றும் மாட வச்சு அவன் அரசியல் பண்ணணும், இல்லைன்னா மனிதர்களாக வாழக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தை எடுத்து அவன் அரசியல் செய்யணும். இந்த ரெண்டும் இல்லைன்னா இவனுக்கு அரசியலே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான நிலைக்கு இவர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த அளவிற்கு இந்த ஆட்சியிலே இவர்கள் இஸ்லாமியர்கள் மீது வெறுப்புணர்வை காட்டுகிறார்கள் என்பதற்கு இன்னொரு உதாரணத்தை நான் கூறுகின்றேன். உத்தரப்பிரதேசம் தெரியாதவனுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு அந்த நாடை பத்தி. காரணம் என்னன்னு சொன்னா, அந்த மாநிலத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் அப்படி நடந்து கொண்டிருக்கிறது. திடீரென ஒரு பேப்பர்ல ஒரு செய்தி வரும், 15 நாள் ஒரு இளம் பெண் பல கைவர்களால் கற்பழிக்கப்பட்டால், பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டால், தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நாம் அறிவிப்புகளை பார்த்துட்டு இருப்போம். அங்க நடக்கப்படக்கூடிய பாலியல் துன்புறுத்தல்கள், கற்பழிப்புகள் எல்லாம்
நம்பர் 1 மாநிலமாக சாமியார் என்பதாக வேடம் போட்டு நான் ஒரு சாமியார் என்கின்ற பெயரிலே சாமியார்களுக்கெல்லாம் அசிங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அதனுடைய பெயரை தன்னுடைய பெயராக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய யோகியினுடைய கேவலமான ஆட்சியிலே நிறைய இளம் பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். கற்பழிச்சவனுக்கு சரியான தீர்வு எங்கேயுமே இல்லை. 100 ரூபாய் காசு கொடுத்தா கை வெட்டுறதுக்கு அங்கே ஆள் இருக்கான். வெறும் 100 ரூபாய் கொடுத்து அவன் கையை வெட்டினானா வெட்டுறதுக்கு ஆள் இருக்கான். காரணம் என்னவென்று சொன்னால் அந்த மாநிலத்தில் சாப்பிடுவதற்கு வழி இல்லை. அந்த மாநிலத்தில் உள்ள பள்ளிக்கூடங்களில் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வெறும் காஞ்சி போன ரொட்டி குழந்தைகளுக்கு உணவாக கொடுக்கப்படுகிறது. அதை வீடியோ எடுத்து ஒரு ஆசிரியர் போட்டார்னு அவரை தூக்கி உள்ள போட்டாங்க. அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளிலே பிறந்த குழந்தைகளுக்கு ஆக்சிஜன் இல்லை. ஒரு டாக்டர் தான் சொந்த காசை போட்டு வாங்கி வச்சான். அவன் பாயா போயிட்டான். அவனை தூக்கி கொண்டு போய் சிறையில் அடைச்சி படாத பாடுபட்டு இப்பதான் வெளியே விட்டுருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நேர்மையான முறையிலே ஆட்சி செய்யக்கூடிய யோகி ஆதித்யநாத் கூறுகின்றான், இந்த நாட்டிலே இஸ்லாமியர்கள் இல்லாத ஒரு ஆட்சியை உருவாக்குவேன் என்பதாக முஸ்லிம்கள் பரவலாக வாழக்கூடிய ஒரு நாட்டிலே அவன் ஒரு மாநிலத்திலே அவன் கூறுகிறான் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கான். ஹைதராபாத் என்று சொல்லக்கூடிய ஊரினுடைய பெயர் பாக்கியா நகர் என்பதாக மாற்றப்படும் என்கின்ற ஒரு அறிக்கை வந்திருக்கு. இந்த ஹைதராபாத் அப்படிங்கிற பெயரையே இவன் மாற்றணும் அப்படின்னு சொல்லி என்னடா காரணம் உள்ள போய் பார்த்தோம்னா, ஹைதராபாத் என்பதாக பெயர் வைத்தது இஸ்லாமியர்கள் வைத்த பெயர் கூட இந்த நாட்டிலே ஒரு ஊரின் பெயராக இருக்கக்கூடாது என்கின்ற மத வன்மத்தோடு யோகியினுடைய ஆட்சி மோடியினுடைய தலைமையில சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. அருமையான சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல் முஃமினு கபிய்யுன் கைருன் வ அஹப்பு இலல்லாஹி முஃமினுன் மினல் லைஃபி. அருமையான இஸ்லாமிய சமுதாயமே ஒன்றை விளங்கிக்கொள். நீ யாரு பின்னாடி வேணாலும் போய் நில்லு, எவன் பின்னாடி வேணாலும் போய் நில்லு, எந்த கட்சி உனக்கு பிடிக்கிறதோ அங்க போய் நில்லு. ஆனால் இறை நம்பிக்கையில் மட்டும் நீ உறுதியாக இருந்து கொள். இறை நம்பிக்கைனா என்ன? 5 வேளை தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, ஹஜ்ஜுக்கு போறது அல்ல. இது மட்டும் இறை நம்பிக்கை அல்ல. ஒரு நாட்டிலே மக்களுக்கு எதிரான ஆட்சி எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் எதிர்த்து குரல் கொடுப்பதும் இறை நம்பிக்கையினுடைய ஒரு அடையாளம். உண்மையான இறை நம்பிக்கையாளர், பலமுள்ள இறை நம்பிக்கையாளர் பலகீனமான இறை நம்பிக்கையாளரை விட சிறந்தவர் என்பதாக மார்க்கம் சொல்லுகின்றது, ஹதீஸ் வலியுறுத்தி காட்டுகின்றது. அந்த இறை நம்பிக்கையை உள்ளத்திலே எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் இது போன்ற கயவர்களுடைய ஆட்சியில் இருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். RSS கைகூலியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து இந்த இடத்திலே அரவாக்குறிச்சி SDP கட்சியினுடைய தொகுதியின் சார்பாக ஒரு சவால் விடுகிறோம். மத்தியிலே ஆட்சி இருக்கக்கூடிய மோடியே, அமித்ஷாவே, ஒன்றை நன்றாக விளங்கிக் கொள். இந்த நாட்டிலே அநியாயமான முறையிலே நீ செய்யக்கூடிய ஆட்சியை உன்னை எதிர்த்து களத்திலே எந்த கூட்டம் நிற்கிறதோ இல்லையோ இந்த கூட்டம் நிற்கும். உன்னை எதிர்த்து எந்த கொடி பறக்குதோ இல்லையோ SDP கட்சியினுடைய கொடி பறக்கும். பாபர் மசூதி கட்டப்படும். எந்த இடம் எங்களுக்கு இல்லை என்பதாக நீதிமன்றம் கூறியதோ அந்த இடத்திலே எங்கள் மசூதி கட்டப்படும் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.